உங்களுக்கு மத்தவங்க மரியாதை குடுக்கணுமா? அப்போ இந்த 7 வழிகள கண்டிப்பா கடைப்பிடிங்க. முதல் விஷயம், எல்லோரையும் சந்தோஷப்படுத்த நினைக்கிறது. ஏன்னா, இங்க எல்லோருமே உன்ன போல நல்ல மனநிலையில இல்ல. அதையும் தாண்டி முயற்சி செஞ்சா உங்க மதிப்பு கண்டிப்பா குறையும். 2வது, எல்லாத்துக்கும் விளக்கம் குடுத்துக்கிட்டே இருக்கிறது. அது உங்க நம்பிக்கைய குறைச்சு காட்டும். தேவையானத தவிர வேற எதுவும் பேச விடவே கூடாது. அமைதியா இருந்து பேச பழகு. 3வது, உன்னுடைய வேலைகள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவங்கள நம்பாதீங்க. அமைதியா, நம்பிக்கையுடன் உங்களோட வேலைய தொடர்ந்து செய்யுங்க. எப்போதும் ரொம்ப ரொம்ப கம்மியா பேசுங்க. ஆனா, நீங்க பேசுறதுல ஒரு அர்த்தம் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு எப்பவுமே சேஃப். 5வது, மத்தவங்கள முக்கியம்னு உணர வைங்க. ஆனா, அதுக்காக அவங்களுக்கு பின்னாடியே காக்கா பிடிக்கிறது, சொம்படிக்கிறதுன்னு 6வது, குடுக்குற வாக்குறுதிய கண்டிப்பா காப்பாத்தணும். அப்படி குடுக்க முடியலையா? கண்டிப்பா என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடணும். இப்படி ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வரல நம்ம லைஃப்ல அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பலம் அழிஞ்சிடும். லாஸ்ட் ஒன், 7வது, பேசுறத குறைச்சுக்கிட்டு மத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும். ஆனா, நம்ம மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்றோம்ன்ற பேர்ல அவங்கள பேசவும் விடாம, அவங்க பேசுறத கேட்கவும் கேட்காம இப்படி இருக்கிறது ரொம்ப தப்பு. இந்த மாதிரி நம்ம இருக்கவே கூடாது. அதுலயும் ரொம்ப மோசமான விஷயமா இதை நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ இதை விட இன்னும் ஸ்ட்ராங்கா